ஓகே, திரு கனகராஜ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு எந்த விதமான அரசியல் கணக்கும் இல்லை, ஒருத்தருடைய பாதுகாப்புக்காக ஜென்யூன்லி கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அரசியலாக பார்க்கறது சரியா அப்படின்னு கேள்வி. அது திரு விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறத நான் ஒதுக்கி வச்சிடுறேன். அவர் இப்படி கேட்டாரா, அவருடைய கொள்கை எதிரிகளை எப்படி பார்க்குறாருன்னு. ஆனால் விஜய் கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் இப்போ அப்படியே ஸ்லோவாக எப்படி மூவ் ஆகி இந்த பிரதான ஆட்களாக வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். ஒன்று, திரு ஆனந்த் எந்த சூழ்நிலையில் அவரை முத சந்திக்கிறார்? நெய்வேலி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர் மேலே விசாரணை என்கிற போது வர்றாரு. அப்புறம் அதுலேருந்து அவர் வெளியே வர்றாரு, அதோட நிழலாக இருக்கார். சிடிஆர் நிர்மல்குமார் எங்கே இருந்தார், எங்கே போனார், இப்போ ஏன் இங்கே வந்திருக்கார்? நீங்கள் பொதுவாக ஆர்எஸ்எஸ் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆட்களை வெவ்வேறு இடங்களில் பிளான் பண்ணுவாங்க, வெவ்வேறு கட்சிகளுக்குள்ள வெவ்வேறு அமைப்புகளுக்குள்ளே பிளான் பண்ணுவாங்க. அப்படி சிடிஆர் நிர்மல்குமார் உடனடியாக போகிறதுக்கு பதிலாக, ஒருவேளை அவங்க இல்லாமல் இருந்திருந்தால் வேற ஒரு கட்சிக்கு கூட நிர்மல்குமார் போயிருப்பார். ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நீங்கள் சௌரியா தோவலுடைய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு பகுதி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த திரைமறைவில். இப்போ ரவி சார் சொன்னார், எல்லா அதாவது யாருக்கு கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்து கொடுக்காமல் போயிட்டா பிரச்சனையே என்பதற்காக அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஜென்யூனாக ஒரு ப்ரொசீஜரை சொல்கிறார். ஓகே, நீங்கள் கூட சொன்னீங்க 20 விருந்தினர்களை 20 பேரையாவது நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சில 100 பேருக்கு பாஜக, விஹெச்பி, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இவங்க எல்லாத்துக்கும் இது இருக்கு. நீங்க ஒரு 2 இடங்கள்ல, நம்ம மீஞ்சூர்ல ஒருத்தர் காரை எரிச்சிட்டு போலீஸ்கார் கேட்டாரு அப்படின்னு போலீஸ் விசாரணையில் வந்தது. திண்டுக்கல்ல ஒருத்தர் அவர் வீட்டிலேயே அவரே போட்டுட்டு போலீஸ்கார், அவங்க பொதுமக்களுடைய சொத்து தானே, இருக்கிறதுலேயே ஒரு ஸ்டேட்டஸா அதை மாத்துறதுன்னு திரு பொன்ராஜ் சொல்ற அந்த இடத்தையும் ஸ்டேட்டஸா மாத்துறது அவரவர் செக்யூரிட்டி வச்சுக்க வேண்டியதான். ஏன் வரி பணத்துல ஒரு ரொம்ப எங்க மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைன்றாங்கல்ல, பொது பணத்தை இப்படி செலவழிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, ஆதவ் அர்ஜுனா ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவருடைய டைரக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இதை நீங்க அப்படியே இந்த சீனை விட்டுட்டு 2014 சமயத்தில் போனீங்கன்னா, இந்த இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் அதை ஃப்ளோட் பண்ணது யார்? விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். அது யார்? அநேகமாக பிஜேபின்னு பலருக்கும் தெரியாது, சொன்னால் கூட கேட்குறதுக்கு யாரும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னான். விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய ஆட்கள் தான் திரு குருமூர்த்தி, திரு அஜித் தோவல், திரு PK மிஸ்ரா, திரு நிருபேந்திர மிஸ்ரா. அஜித் தோவல் பாதுகாப்பு ஆலோசகர், நிருபேந்திர மிஸ்ராவும் PK மிஸ்ராவும் பிரைம் மினிஸ்டரோட பிரின்சிபல் செக்ரட்டரியாகவும் அசிஸ்டண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரியாகவும் இருந்தவங்க. அதனுடைய குட்டி ஒன்று அஜித் தோவலுடைய பையன் சௌரியா தோவல் ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்தியா ஃபவுண்டேஷன். நீங்கள் வெளிநாட்டுக்கு பிரதமர் போகிற இடத்துல ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கறது, ஒரு முதல் 2014 செப்டம்பர் 28 நினைக்கிறேன், இவர் அமெரிக்காவுக்கு போகிறார். அப்போது அந்த ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது. இதே மாதிரி இந்தியாவுக்குள்ள இந்த பேர் என்ன, இளம் தலைவர்கள்ங்கிறது மாதிரி வச்சு பல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. இது திங்க் டேங்க்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அதை பத்தி சொல்றீங்க. நிறைய இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவை ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இவங்க ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்ததும் திங்க் டேங்கோட ஆப்ரேஷன், திமுக அதை ஏற்றுக்கொண்டுச்சா? அவங்க எப்போதுமே அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல மாரிச மானுக்கு மான் வேடம் தேவைப்படும், அப்புறம் தான் மாரிசன்னு நீங்கள் அடித்த பிறகு தான் கண்டுபிடிப்பீங்க. அப்போ அது மான் அங்கீகரிக்கிறதுக்கு அது திமுகவோட இருக்கும், விடுதலை சிறுத்தைகளோட இருக்கும், ஒரு தலித்தை தான் நான் முதலமைச்சராக கொண்டு வருவேன்னு அது பேச வைப்பாங்க. அப்புறம் அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் கொண்டு வருவாங்க. அப்புறம் அப்படியே நைஸாக போய் இன்னொரு இதுக்குள்ளே போவாங்க. இப்போ நிர்மல்குமாருக்கு இந்த இதை என்ன சொல்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இப்படி நான் நிறைய பேரை இப்போ பவன் கல்யாணோட செக்யூரிட்டி கொடுத்து கூட நீங்கள் நல்லா தூங்க முடியாது, அண்ணன் அவ்வளோ பயப்படுத்திட்டாரு. இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன். பவன் கல்யாண் ஆரம்பத்தில் என்ன பேசுகிறாரு,
அவருடைய பேனருக்கு பின்னால் என்ன யார் இருந்தா தெரியுமா? சேக்வாரா ஃபோட்டோ இருந்தது. சரி, இருந்ததா? எங்கே வந்து கடைசியில் நின்னாரு? பார்க்குறவங்கெல்லாம் ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், இப்படி ஆளுங்க, அவருக்கு இந்த தோற்றம் இப்போ தேவைப்படுது, அதை வச்சுட்டு இப்போ அவங்க யாரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க? ஒரு கூட்டணி கட்சியவே அவங்க யாரை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க? பவன் கல்யாணம் வச்சு. கொஞ்சமாவது ஒரு மதச்சார்பின்மைன்னு வேஷம் போடணும்னு நினைக்கிற சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. சரி, நீங்க இவர் மேல கைய வச்சா உங்களை என்ன இந்த லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குங்கிறீங்களா? இந்த விஜய் எபிசோட்ல எது எங்க கொண்டு வரீங்க? ஆமா, விஜய இப்படி சொல்றதன் மூலமாக ப்ளீஸ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள உள்ள வருவாங்க. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. விஜய் கேட்டதாக எனக்கு தெரியாது. இது திரு ரவி அவர்கள் சொன்னதுல என்னன்னா, மத்திய உளவுத்துறை அவங்க கொடுத்த ஐபி கொடுத்த ரிப்போர்ட் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு விஜய் கேட்டாரா கொடுத்தாங்களாங்கிறதுக்குள்ள வரல. மத்திய அரசாங்கம் இது கொடுத்திருக்கிறது. அதை அவங்க ஒரு ஆய்வு நடத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி அது தேவை அப்படிங்கிற சார் சொன்னது தேவையானவர்களுக்கு மறுக்க முடியாதுங்கிறது. ஆமா ஆமா, தேவையற்றவர்களுக்கு கொடுக்கறத பத்தி ரவி சார் எதுவும் சொல்லல. ஏன்னா அவர் ஒரு பியூரோக்ராட், போலீஸ் பியூரோக்ராட்டா என்ன ப்ராசஸ் இல்ல ப்ரொசீஜர் என்னங்கறத சொல்றாரு. சரி, அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் பிரதமர்கள், ஒரு பெண்ணு ஒரு ஆணு, அம்மாவும் பையனும் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு இருந்த எஸ்பிஜி கவரை நீங்க விளக்க முடியும் என்று உங்களுக்கு தோணுச்சுல? எங்கிருந்து தோணுச்சு? நீங்க சொல்லுங்க. சரி, இது மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் டவுன்கிரேட் பண்ணும்போது நீங்க கங்கனா ரணாவத்துக்கும் நீங்க அந்த மாதிரியான நபர்களுக்குமான இதையெல்லாம் நீங்க அதிகரிச்சுக்கிட்டே போறீங்க. உங்களோட இதுக்கு நீங்க கங்கனா ரணாவத் சொல்றீங்க. அவர் சொல்றாரு நீங்க அமீர் கானுக்கு கொடுத்துருக்கோம். அமீர் கான், ஷாருக் கான் அல்லது சல்மான் கான் எல்லாருக்குமே கொடுக்குறோங்கிறாரு அவர். நீங்க 10 பாட்டுல சார், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு Z இருக்கு, உத்தரகாண்டோட புஷ்கர் சிங் தாமிக்கு Z இருக்கு, பாபா ராம்தேவ் ஆஃப்கோர்ஸ் அவர் நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது, அவருக்கும் Z பிரிவு இருக்கு. என்ன நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பாபா ராம்தேவ கொண்டு வந்துட்டீங்க. அதாவது இல்ல சார், Z பிரிவுல யார் யார் இருக்காங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க அவர் கூட சொன்னார், அண்ணாமலை கூட சொன்னார். ஆமா, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு. இந்தியாவில் இவங்க வர்றதுக்கு முன்னால எதிர்க்கட்சி தலைவர்கள் யாருக்காவது இந்த கேட்டகரி பாதுகாப்பு இல்லாம இருந்தது யாராவது சொல்லுங்க. யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்க. சரி, அத ஒரு புரோட்டோகாலா வச்சிருக்காங்க. ஓகே, ரைட், சரியா? எனவே நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இது அரசியல் கணக்குன்னு தான் நீங்களும் பாக்குறீங்க. நீங்க ஒரு லார்ஜரா ஒரு பிக்சர் இருக்குங்கிறீங்க. மிக மிக டேஞ்சரான அரசியல் நகர்வை பாஜக முன்னெடுத்திருக்கிறது. விஜய் யாருக்கு எதிராக? இல்ல, அவங்களுக்கு ரைட் ஃப்ரம் தி பிகினிங் யாருன்னா, இங்க தமிழ்நாட்டில் அவங்க நினைச்ச வேகத்துல போக முடியல. ஒன்று, எல்லாரையும் தன்மையப்படுத்தினது மாதிரி பெரியாரை தன்மையப்படுத்த முடியல. பெரியாரை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்க மாட்டேன்னுது. அப்போ பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் அப்படி ஒரு பிக்சரோட எனக்கு பிரதான அரசியல் எதிரின்னு சொல்கிற ஒருத்தரை, அதை ஜெனினா கூட அவர் யோசிச்சிருக்காங்க. ரொம்ப அண்டர்மைன் பண்ணி பேசினார்னு வச்சுங்க. விஜய் பேசுனதுலேயே ரொம்ப மோசமாக பேசுனது, இவங்கெல்லாம் ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமானு கேட்டார். அங்கே தொடங்குது அவருடைய சறுக்கல், அல்லது அவருடைய அரசியல்ல அவர் எந்த பக்கம் நிற்கிறாருன்னு சொல்றதுன்னு. ஸோ இப்போ இது வந்திருக்கு. நான் ரொம்ப ஜென்யூனா நான் ஃபீல் பண்ற விஷயம் நிச்சயமா நீங்க கூட கேட்டீங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்களே, நீங்க இந்த பாட்டில் பால் வச்சிருக்கேன், இந்த பாட்டில் பால் வச்சிருக்கேன், இந்த பாட்டில் பால் வச்சிருக்கேன், அப்ப இங்க விஷம் இருந்தா தப்பான்னு நீங்க கேட்பீங்களா? அப்படி கேட்கக்கூடாது. அதை exception is exception. If it is genuine, okay. If it is not genuine, you have to condemn it. Because it involves public money. அப்போ இதை பார்க்காம நீங்க இதெல்லாம் இப்படி அவருக்கு கொடுத்தோம், இவருக்கு கொடுத்தோம், எனவே இவங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஆபத்தான நகர்வை எடுக்குது பாஜகன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற நகர்வுன்னு தான் அர்ஜுனமூர்த்தி சொல்றாரு. ஒருத்தருக்கு, ஒரு கட்சியா வந்திருக்கிற ஒருத்தருக்கு களத்துல அவர் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. இல்ல இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது குறித்தும் எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுத்த பிறகு விஜயனுடைய பாதுகாப்பு மிக மிக பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். விஜயை முன்னிறுத்தி அவங்க எந்த பாலிடிக்ஸுக்கும் போவாங்க.
இது வந்து அவங்களுக்கு இயல்பானது என்று நான் கருதுகிறேன். ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகளாக வைக்கிறீங்க, நம்ம பேசுவோம். இதெல்லாம் டூ மச்சா பேசுறாங்க. இல்ல நீங்க காந்தியை கொன்னா லாபம் வரும்னா காந்தியை கொள்ளுவாங்க. இல்ல இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நீங்க நிறைய நீங்க எக்ஸ்ட்ரீமான குஜராத்தை அழிச்சா ஜெயிக்க முடியும்னா குஜராத் அழிக்கப்படும். சார், விஜய்க்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறோம்னா ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்னு கொடுக்குறாங்க. அவர் ஒரு ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பொலிட்டிக்கலா வந்திருக்கும் போது தட்ஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் மணிகண்டன் கேட்டு ரவி சார்ட்டே நிறைய